வாழ்க வளமுடன். யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இல்லாதனால, மகரிஷியோட ஒரு கருத்த வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறோம். அதாவது, அ நம்ம எல்லாருக்கும் அ வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது சினம். அந்த கோபம் அப்படிங்கிறது, பொதுவா எல்லாருக்குமே அதாவது அது வந்து விலங்கின பதிவுல இருந்து வந்தது. விலங்கின பதிவுல இருந்து வித்து தொடரா வந்ததுனால, எல்லா மனிதர்களிடத்திலும் அந்த கோபம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கோபத்த மகரிஷி வந்து, அந்த சினத்த வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு அற்புதமா பயிற்சி முறைகள குடுத்திருக்கிறாங்க. ஏன்னா, இப்ப வந்து கோபப்படுறதுனால அது வந்து நம்மளையும் பாதிக்கும். முதல் பாதிப்பு நமக்கு தான் பாதிப்பாகும். ஆ திருவள்ளுவர் கூட இதத்தான் வந்து, "தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்." சினம் வந்து தன்னையே கொல்லும். முதல்ல அந்த பாதிப்பு நமக்கு தான் ஆகும். யார் மேலயாவது நம்ம வந்து கோபப்பட்டோம் அப்டின்னா, உடனே நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும். கண்கள் சிவக்கும், நாக்கு தழுத்தழுக்கும், அடுத்து உடம்பெல்லாம் படபடப்பா இருக்கும். அடுத்து நம்மளோட ஆ இதுவே பிபியே கூட ரைஸ் ஆகி, அதனால நெறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு இந்த கோபம் நமக்கு தேவைதானா? அப்படின்னு நாம சிந்திக்கணும். அடுத்து பார்த்தா, இந்த கோபப்படுறவங்களுக்கு கூட பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸே நம்மளே பார்த்திருக்கோம். யாராவது எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா, "ஐயோ! அவங்க கிட்ட போகாதீங்க. எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவாங்க." அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதையும் கூட வள்ளுவ பெருந்தகை, "சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொல்லி, இனம் என்னும் ஏமப் புணையைச் சுடும்." அதாவது ஏமப்புணை அப்படின்னா, பொன் போன்ற நட்பு. கோபப்பட்டோம் அப்படின்னா, அந்த பொன் போன்ற நட்ப கூட இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு விலங்கின பதிவு தான். அதனால இந்த கோபத்த வந்து ஒழிக்க முடியாது. இந்த சினத்த தவிர்க்கணும் அப்படின்னு மகரிஷி நமக்கு அற்புதமா பயிற்சி முறையா குடுத்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து கோபம் வரத்துக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எதிர்பார்க்கிறது நமக்கு கிடைக்காத போது, அந்த ஏமாற்றம் வரும்போது நமக்கு கோபம் வருது. அடுத்து நமக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இல்லாம இருக்கும்போது, அந்த கோபம் வந்து தலை தூக்குறது. அடுத்து நமக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைய சரிவர திட்டமிட்டு செய்யாம இருந்தோம்னா, அந்த திட்டமிடல் இல்லாததுனால, அந்த வேலை வந்து சரியான நேரத்துக்கு முடியாத போது நமக்கு கோபம் வருது. அடுத்து உடல் சோர்வு அடையும்போது, மனசு சோர்வடையும்போது, உடலும் மனசும் நம்ம செய்யணும்னு ஒரு வேலைய செய்யும்போது, உடலும் மனசும் அதுக்கு ஒத்துழைக்காம போது, அந்த இயலாமை வரும்போது நமக்கு கோபம் வருகிறது. அப்போ இந்த சினம் வந்து ஒரு சங்கிலி தொடர் போல இருக்கு. இப்போ ஒருத்தர் படுற கோபம் வந்து ஒரு வீட்ல ஒருத்தர் வந்து காலையில மகரிஷி அற்புதமா அந்த உதாரணத்த குடுத்திருக்கிறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அவங்க வந்து அன்னைக்கு சமையல் பண்ண லேட் பண்ணிடுறாங்க. அதனால அவரு வந்து ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு லேட் ஆயிருது. அவரு கோபப்பட்டு நல்லா சத்தமா சண்டை போட்டுட்டு, ஆபீஸ்க்கு அதே கோபத்தோட ஆபீஸ்க்கு போறாரு. அங்க போன உடனே அதே மனநிலையில இருக்கும்போது, அவருக்கு கீழ இருக்கிறவர் வந்து பேசுறாரு. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. அப்ப கூட இவர் வந்து அவர் மேல அந்த கோபத்த எல்லாம் வீட்ல நடந்த அந்த விஷயத்துக்காக அவர் மனசுல இருந்த ஆத்திரத்த எல்லாம் அவர் மேல காட்டிடுறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நாம வந்து கரெக்ட்டா தானே இவர் கேட்ட ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போய் குடுத்தோம். ஏன் இவரு நம்ம மேல கோபப்படுறாரு? அப்படின்னு அவருக்குள்ள ஒரு இது. அவருக்கு அதனால அன்னைக்கு ஃபுல்லா அந்த டேயே அவருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது அவர் காலையிலேயே இவ்ளோ திட்டு வாங்குனதுனால, அவரோட மனநிலையே அதனால பாதிக்கப்பட்டுருது. அவரும் அதே மனநிலையில, இன்னைக்கு என்னடா என்ன இவ்ளோ தூரம் நம்ம நல்ல ஒவ்வொரு விஷயத்த பண்ணா கூட, இப்படி இவர் நம்ம மேல இப்படி கோபப்பட்டுட்டாரே அப்படின்ற அந்த வருத்தமானது அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அவர் அதே வருத்தத்தோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போறப்ப அவர் ஒய்ஃப் சொல்றாங்க, குழந்தை ஏதோ பண்ணத அவர்கிட்ட சொல்றாங்க. அப்போ அவருக்கு அத கூட கேட்கறதுக்கு பொறுமை இல்லாம, மனசுல இந்த வருத்தமானது இருந்துட்டே இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, அவங்க மேல திருப்பி அந்த குழந்தைய போட்டு எதுக்கு இத பண்ண, அத பண்ணன்னு சொல்லி, அவங்க அந்த குழந்தை மேல சொன்ன கம்ப்ளைண்ட்ட அவங்க எதார்த்தமா அவர்கிட்ட ஒரு ஷேரிங்க்காக சொன்னாங்க. ஆனா, அவரு என்ன பண்றாரு, அந்த குழந்தைய போட்டு அடிச்சுர்றாரு. அப்போ இந்த வீட்ல ஆரம்பிச்ச கோபம், சங்கிலி தொடர் போல ஏதோ ஒரு வீட்ல போய் அந்த குழந்தைக்கு அடியா அது வந்து வருது. அப்போ இந்த சங்கிலி தொடர் போல நடக்கக்கூடிய இந்த சினம் நமக்கு தேவைதானா? அப்படின்னு நாம சிந்திக்கணும். அடுத்து பார்த்தா, இந்த கோபப்படுறதுனால, நமக்கு வந்து அது வந்து என்ன ஆகுது அப்டின்னா, நமக்கும் பாதிப்பு, பிறருக்கும் பாதிப்பு. அப்போ நாம வந்து மற்றவங்க மேல கோபப்படும்போது, அது அவங்களுக்கு என்னவா மாறுது? வருத்தமாக மாறுகிறது.
அப்போ இந்த சினத்தினால நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறது. உடல் நலம் பாதிப்பு ஏற்படுது. முதல்ல நமக்கு கோபப்படுறதுனால உடல்ல பாதிப்பு ஏற்படுது. அடுத்து 2வது பார்த்தோம் அப்படின்னா மனவளம் பாதிக்கப்படுது. 3வது நம்மளோட நட்பு நலம் பாதிக்கப்படுது. அடுத்து நாம ஆன்மீகத்துக்கு செல்லும்போது அதுலயும் நமக்கு தடைகள் ஏற்படுது. அந்த கோபப்படுறதுனால சமுதாயத்திற்கே பாதிப்பு வருது. அப்போ உடல் நலத்துக்கு என்ன பாதிப்பு? நம்ம முதல்லயே பார்த்த மாதிரிதான். நமக்கு அந்த உடல் நல பாதிப்புன்னு பார்த்தா உயர் ரத்த அழுத்தம், இந்த பிபி ரைஸ் ஆகுது, கையில நடுக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் கூட ஏற்படுது. கண் நோய்கள், கண் அப்படியே சிவக்கிறதுனால கண் நோய்கள் ஏற்படுது. அப்போ பிபி ரைஸ் ஆகுது, கையில நடுக்கம், மலச்சிக்கல், இத மாதிரி சினத்தினால உடல் நல பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஹார்ட் அட்டாக் கூட வரும். ரொம்ப அதிகமா கோபப்பட்டு கத்தும் போது அந்த ஒரு டென்ஷன்னால ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உடல் நல பாதிப்புகள்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து மனவளம் பாதிப்பு. நம்ம இப்போ நல்லா 1/2 மணி நேரம் தவம் பண்ணோம் எல்லாரும். அதுக்கு முன்னாடி மாலை செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சி பண்ணோம். சோ இதெல்லாம் காலையில உடற்பயிற்சி செஞ்சிருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது நம்ம உடம்புக்கு? பயோமேக்னட்டிசம், அந்த ஜீவகாந்தம் நிறைய கிடைக்குது. நாம சேமித்து வச்சுக்கிறோம். அப்ப இந்த ஜீவகாந்தம் இந்த மனசு பாதிக்கும் போது, கோபப்படும் போது என்ன ஆகுது? நம்மளோட மனசு கோபப்பட்டு முதல்ல கத்திடுறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மனசு அமைதியா இருக்கும்போது, ஐயோ தேவையில்லாம நம்ம இது மாதிரி கோபப்பட்டிருக்க கூடாது, குழந்தைய அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசு பாதிக்கப்படுது. அப்ப பாதிக்கப்படும் போது என்ன ஆகுது? நம்ம சேமித்து வச்சிருந்த ஜீவகாந்தம் எல்லாம் விரயமாகி போயிருது. அதனால நமக்கு மன சோர்வு ஏற்படுது. அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட நட்பு நலம் பாதிக்கப்படுது. நம்மள மற்றவங்க வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. நம்ம முதல்லயே பார்த்த மாரி ஏம புனையை, அதாவது இனமென்னும் ஏம புனையை சுடும் பொன் போன்ற நட்பை கூட இந்த கோபம் கெடுத்து விடுகிறது. அடுத்தது பார்த்தா ஆன்மீக பாதிப்பு. ஆன்மீக பாதிப்பு எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்ப தவம் பண்றது எதுக்காக? நம்மளோட மென்டல் ஃப்ரீக்வன்சி, அந்த மன அலைச்சுழல் வேகம் நல்லா குறையறதுக்காக தான் நாம தவம் பண்றோம். அப்போ நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போணும். நம்ம நிறைய சிந்தனைகள் கேட்கணும், மௌனம் இருக்கணும். இப்படி எல்லாம் நமக்குள்ள ஆசை இருக்கும். அப்ப அதுக்குள்ள போறதுக்கு இந்த சினம் ஒரு தடையாக இருக்கிறது. நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறைவா இருக்கும்போதுதான் நம்மளால தியானமே பண்ண முடியும். அப்ப தியானம் பண்றது எதுக்காக? நம்முடைய மன அலைச்சுழல் வேகத்தை குறைக்கிறதுக்காக தான். அப்ப நம்மளால இந்த மனசுல இந்த கோபம் இருக்கும்போது அந்த ஆன்மீகத்துக்கு போறதுல கூட நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த தவத்தை நம்மளால ஒழுங்கா செய்ய முடியாது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருக்கும்போது நம்மளால எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் இருக்காது. அப்போ இந்த கோபப்படுறதுனால நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. மன அலைச்சல் அதிகமாகிறது. அடுத்தது பார்த்தோம்னா சமுதாயத்திற்கு இதனால பாதிப்பு ஏற்படுது. சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இப்ப கோபப்பட்டு கத்தும்போது என்ன ஆகுது? நாம இப்போ வாழ்க வளமுடன் வாழ்த்து சொல்றோம். வாழ்த்து சொல்லும்போது என்ன நடக்குது? அது மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல்னு அலை இயக்க தத்துவம், வேவ் தியரி படி நாம சொல்லக்கூடிய அந்த வாழ்த்தானது யார நோக்கி நம்ம வாழ்த்துறோமோ அவங்களுக்கு போய் சேருது. அவங்களுக்கு முதல் நன்மை வாழ்த்தும் போது நமக்கு தான் கிடைக்குது. அப்புறம் நம்ம யார வாழ்த்துறோமோ அவங்களுக்கு போய் கிடைக்குது. சோ அவங்க கிட்ட இருந்து திருப்பி நமக்கே வருது. அப்ப மோதி பிரதிபலிக்குது. அப்புறம் நம்ம யார வாழ்த்துறோமோ அதை சுத்தி யார் யார் இருக்காங்களோ அது இந்த இடத்துக்கெல்லாம் அந்த வாழ்த்து போகுது. அடுத்து 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு நல்ல இணக்கமான உறவு, ஒரு பெனட்ரேஷன் ஊடுருவி போய் அது 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்குது. இப்போ எப்படி வாழ்த்து இப்படி செயல்படுதோ அதே மாதிரி நாம கோபப்பட்டு கத்தும் போது அதுவும் போய் இந்த பிரபஞ்ச காந்த களத்துல போய் பதிவாகிறது. அப்ப அது பதிவாகும் போது என்ன ஆகுதுன்னா, யார் மூலமாவது அது திரும்ப செயலுக்கு பதிவானதெல்லாம் திருப்பி வரும்ல. மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க, கருமையத்துல நம்ம என்னென்ன பதியுதோ அது எல்லாம் கால நேரம் வரும்போது மூளை செல்கள் வழியா வெளிப்படும். அப்போ அதே மாதிரிதான் இந்த சமுதாயத்திற்கு இதனால நம்ம கோபப்படுறதுனால அந்த பிரபஞ்ச களத்துல போய் நம்மளோட கோபமானது பதிந்து யார் மூலமாவது அந்த ஒத்த ஃப்ரீக்வன்சில யார் இருக்காங்களோ அவங்க மூலமா அந்த கோபமானது திருப்பி அந்த செயலுக்கு வருது. அப்போ இப்படிப்பட்ட இந்த கோபம்
தேவைதானா அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திக்கணும். இது ஒரே நாள்ல நம்ம கோபப்பட்டுட்டே ரொம்ப சில பேருக்கு இயல்பாவே கோபம் வராது. சில பேருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து தவம் பண்ணணும். "நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாயிருன்னு" மகரிஷி சொல்லியிருக்காங்க. எப்போது பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த Zoomல எல்லாம் ஆன்லைன்ல காலையிலயும், சாயங்காலமும் 2 நேரமும் நாம தவம் பண்றதுக்கு, உடற்பயிற்சி பண்றதுக்கு, காயகல்பம் பண்றதுக்கு கூட ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நம்மளால வீட்ல தனியா உட்கார்ந்து பண்ண முடியலன்னா, இந்த மாரி இதுல இணைந்து நாம தவம் செய்யலாம். அப்போ அந்த தவம் பண்ண நம்மளோட அந்த மன அலைச்சூழல் வேகம் குறையும். அப்போ நமக்கு யார் மேலயாவது கோபப்படுறதுக்கு இருந்தா கூட, கொஞ்ச நேரம் நமக்கு அந்த ஒரு விழிப்பு நிலை, அந்த அயரா விழிப்பு நிலை எப்போதுமே கான்ஸ்டன்ட் அவேர்னஸோட இருப்போம். அப்ப நாம இந்த கோபப்பட்டோம் அப்படின்னா, அது வருத்த அலையா போய் கருமையத்துல பதியும். பதிஞ்சு அது விளைவை குடுக்கும். அப்ப இப்படிப்பட்ட கோபம் நமக்கு தேவைதானா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோபத்த நாம பொறுமையாக மாற்றிக் கொள்ளுவோம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நாம ஆழ்ந்து தவப்பயிற்சிகள செய்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளால இந்த கோபத்த குறைக்க முடியும். அப்போ இந்த கோபப்பட்டா கூட அத வந்து நம்ம வெளிய கொணரும்போது ஜீவகாந்தம் செலவாகுதுன்னு பார்த்தோம். ஆனா சில பேர் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோபத்த இருப்பு கட்டிய சினம்னு கோபத்த உள்ள போட்டே வச்சுக்குவாங்க. உடனே காட்ட மாட்டாங்க. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா, பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும்ன்னு சொல்லிட்டு, அந்த கோபத்த அவங்க யார் மேலயாவது ஒரு வெறுப்போ, இல்ல அவங்க ஏதாவது நம்மள பேசியிருந்தா திருப்பி சொல்லணும்னு சொல்லி, மனசுக்குள்ளேயே அத பூட்டி பூட்டி உள்ளேயே வச்சுட்டு, தகுந்த கால நேரத்த எதிர்பார்த்து காத்திருக்கும்போது, என்ன நடக்கும் அப்டின்னா, கோபப்படும்போது கூட கொஞ்சம் தான் ஜீவகாந்தம் விரயமாகும். ஆனா, இந்த மாரி வஞ்சமா உள்ள நாம வச்சுட்ருக்கும்போது, அத பத்தி நெனைக்கும் போதெல்லாம் நம்முடைய ஜீவகாந்தம் வெளியே ஆகிறது. அப்போ அந்த இருப்பு கட்டிய சினம், அந்த வஞ்சத்த நாம மன்னிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். "இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர் நாண நன்னயம் செய்துவிடல்." அதாவது மகரிஷி நமக்கு அதுக்கு தான் தவ முடிவுல இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம தவம் பண்ண தான் நமக்கு மன அலைச்சல் குறையும். அப்போ நம்ம மீது யார் மேலயாவது வெறுப்போ, கோபமோ இருந்தா அவங்கள நாம தொடர்ந்து வாழ்த்த ஆரம்பிச்சிரணும். வாழ்த்த அந்த வாழ்த்து அலை அவங்களுக்குள்ள போய் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன ஏற்படுத்தி, அந்த கோபமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். இப்ப அந்த அளவுக்கு நாம இந்த தவங்கள செய்யும்போது தான் இந்த கோபத்த நாம பொறுமையாகவும், அடுத்து இந்த இருப்பு கட்டிய சினமான வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு நாம தொடர்ந்து பயிற்சிகள செய்யணும். அப்போ நம்ம தவம் செய்யணும் அப்படின்னா, உடல் நல்லா இருந்தா தான் நம்மளால 20 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி தவம் செய்ய முடியும். அதுக்கு நமக்கு அற்புதமா மகரிஷி எளிய முறை உடற்பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. சோ நாம உடற்பயிற்சிய தினந்தோறும் செய்யும்போது நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருப்பதோடு, நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நம்மளால ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து தவம் பண்ணதுக்கான ஒரு வலிமை நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு நாம இந்த யார் மேல கோபம் வருதோ, நாம அடுத்த நிலைகள், மேல்நிலைகள் வரும்போது, நாம அகத்தாய்வு பயிற்சிகள் செய்வோம். அதுல மகிழ்ச்சி அட்டவணை போட்டே நமக்கு பயிற்சி முறைகள குடுத்திருக்கிறாங்க. இப்போ நாம இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறோம். இந்த அளவுல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, யார் மேல நமக்கு கோபம் வருதோ, அவங்கள நாம தொடர்ந்து தவம் பண்ணி வாழ்த்தும்போது, அவங்களுக்கும் நமக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இல்ல அவங்க நம்மள விட்டு விலகி போயிருவாங்க. அந்த அளவுக்கு அற்புதங்கள் நிகழும். இந்த வாழ்த்த நம்ம வாழ்த்தி எத வேணா நம்ம சாதிக்கலாம் வாழ்க்கையில. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி குடுத்த இந்த தாரக மந்திரத்த நம்மளோட வாழ்க்கையில நாம பயன்படுத்துவோம். அடுத்து பார்த்தா இந்த அருட்காப்பு, சங்கல்பம் இதையெல்லாம் நாம எங்கேயும் வெளியில கிளம்புறப்போ, பசங்க வெளியில போறப்போ, வண்டியில போறப்போ, வண்டிய சுத்தி, கார சுத்தி, ஃப்ளைட்ட சுத்தி எல்லாம் இந்த அருட்காப்பு போட்டுக்கலாம். இந்த அருட்காப்ப எந்த அளவுக்கு நாம போடுறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப யாராவது வீட்ல இருந்து வெளியில போயிருக்காங்க, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நமக்கு பலவிதமான
தவறான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய வரும். அதுக்கு பதிலா நாம வாழ்த்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்குள்ள முதல்ல நம்ம மனசுல அந்த படபடப்பு அதெல்லாம் நீங்கி, நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். அப்போ தவ முடிவுல மகரிஷி வாழ்த்த சொல்லியிருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தவம் முடிச்சு வாழ்த்தும்போது நம்மளோட மன அலைச்சுழல் வேகம் குறைவா இருக்கும். அப்போ அந்த வாழ்த்து செயல்படக்கூடிய வேகம் அதிகமாகும். சீக்கிரம் போய் அவங்கள சேர்ந்தடையும் அது. அந்த வாழ்த்தானது நாம தவ முடிவுல வாழ்த்தும்போது எப்படி அதுக்கும் ஒரு உதாரணம் மகரிஷி குடுத்திருக்காங்க. ஒரு வில்லுல அம்ப வச்சு அந்த வில்ல விடும்போது பார்த்தா கொஞ்சம் கிட்ட தான் போகும். அதே இது அந்த நாண நல்ல ஆ பின்னுக்கு இழுத்து நம்ம எந்த இலக்க அடையணுமோ அத குறிபார்த்து நல்ல பின்னுக்கு இழுத்து விட்டோம்னா, அது வந்து நல்ல முன்னாடி வேகமா போய் சேரும். அதே மாதிரி தான் நாம எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்றோமோ, உள்ள டீப்பா ஆ மன அமைதியா உள்ள நம்ம தவம் செய்ய 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 இந்த வாழ்த்து வந்து சீக்கிரமா அவங்க கிட்ட போய் சேரும். சீக்கிரமா நாம நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மகரிஷி குடுத்த பயிற்சிகள நாம தொடர்ந்து செய்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமாகும். அந்த அளவுக்கு எது வந்தாலும் அதுக்காக நாம தவம் பண்றோம். நமக்கு எந்த கஷ்டமே வராது அப்படின்னு கிடையாது. நமக்கு எது வந்தா கூட மலை போல் வந்த வினைகள் எல்லாம் பனி போல் நீங்குன்ற மாரி பெருசா வாழ்த்த 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 பெருசா வரக்கூடிய துன்பம் சின்னதா போகும். அடுத்து பார்த்தோம்னா, எது வந்தாலும் அதை ஈஸியா அக்செப்ட் பண்ணக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். தவம் பண்ணும்போது நமக்கு அப்படிதான் ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மைன்ற பண்புகள் கிடைக்கும். அது இல்லாம நமக்கு எதையும் கூர்ந்து ஆராயக்கூடிய ஒரு அறிவு. நுண்மான் நுழைப்புலன் அறிவுன்னு மகரிஷி குடுத்திருக்காங்க. அந்த கூர்ந்து ஆராயக்கூடிய தன்மை, பெருந்தகைமை, இணக்கத்தன்மை, சகிப்புத்தன்மை, ஏற்புத்திறன் இதெல்லாம் தவம் செய்யும்போது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த அளவுக்கு மகரிஷி குடுத்த பயிற்சிகள நாம தொடர்ந்து செய்து, நாம இந்த சினத்த இந்த கோபம் வருது, சில பேர் பெருமையா வேற சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், எதுன்னு எனக்கே தெரியாது அப்படின்லாம் சொல்லி வேற சொல்லுவாங்க. அப்போ நாம வந்து கோபப்படும்போது முதல் பாதிப்பு நமக்கு வருது அப்படின்றப்போ, நாம இந்த தவம் பண்ணி, எவ்ளோ மெனக்கெட்டு 1 மணி நேரம் ஒதுக்கி நம்ம உடற்பயிற்சி செய்து, அதுல கிடைக்கிற ஜீவகாந்தத்த ஃபுல்லா நாம விரயமாக்கணுமா? அப்படின்னு நாம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அப்போ நமக்கு யார் மேல கோபம் வருதோ, யார் மேல அதிகமா கோபம் இருக்குதோ, அவங்கள எல்லாம் நாம நினைச்சு, தவ முடிவுல தொடர்ந்து வாழ்த்த 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 நல்ல பயன் கிடைக்கும். அந்த கோபம் வந்து நமக்கு பொறுமையாக மாறிக்கொள்ளும். அதே மாரிதான் அந்த இருப்பு கட்டி உள்ள வச்சுட்டு இருக்கிற அந்த வஞ்சமானத மன்னிப்பாக நமக்கு அவங்கள மன்னிச்சு நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, மன அலைச்சல் வேகம் குறைந்திருந்தால் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ அந்த மன அலைச்சல் வேகம் குறையறதுக்கு நாம தினந்தோறும் காலை, மாலை 2 வேளையும் தவ பயிற்சிகள தொடர்ந்து செய்யணும். தவம் செய்வதற்கு உடல தயார்படுத்துறதுக்கு நாம உடற்பயிற்சியையும் தினந்தோறும் செய்யணும். அப்போ நாம இந்த நேரத்துல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். நாம் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை தவறாமல் செய்வேன் அப்படின்னு நாம சங்கல்பம் சொல்ல 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 இந்த சங்கல்பமானது நம்முடைய உடல் செல்கள்ல பதிந்து நமக்கு அந்த பதியும் போது அதற்கான சூழ்நிலைகளை நல்ல சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த மனவளக்கலை நமக்கு கிடைத்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்த அந்த பயிற்சிய நாம தொடர்ந்து செய்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் உணர்ந்த நிலையில் உள்ள குணங்களாக மாற்றி எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நிறைவு பண்ணி வாழ்க வளமுடன். சந்தேகங்கள் இருந்தா, கருத்துக்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாவின் உரையை கேட்ட பிறகு எவருக்கேனும் ஐயங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா. யாருக்கும் சந்தேகங்கள் இல்ல. நீங்க நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நன்றிம்மா. அவர்கள் வாழ்க. ஐயமற கேள்வியும் நானே பதிலும் நானே என்பது போல அனைத்தையும் அம்மா அவர்கள் விளக்கினார்கள். நம் மனதிலிருந்தும் நாம் கேட்காத கேட்கப்படாத பல வினாக்களுக்கும் ஐயங்களுக்கும் அம்மா அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 சிந்தனை. மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெரிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை மொத்தப்படி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.